ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நன்றி என்னோட வீடியோஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் என் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஓகே, 3 months ரீடிங்கில் வந்துட்டு இன்னைக்கு கேப்ரிகான் மகர ராசி. மகர ராசி யூஸ்வலி வந்து ரொம்ப ஒரு போல்டான பர்சன் அண்ட் நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும். அண்ட் ஒரு வேலை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களால் இப்போ முடிக்க முடியல அப்படின்னாலுமே நீங்கள் வந்து ரொம்ப வருஷம் ஆனாலுமே நீங்கள் அதை குவிட் பண்ண மாட்டீங்க. மேபி பாஸ் பண்ணுவீங்களே, குவிட் பண்ண மாட்டீங்க. அவ்வளோ ஸ்டாமினா இருக்குங்க உங்களோட லைஃப்பில். நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வரும் பொழுது உங்களை சுற்றி இருந்தவங்க ஒருத்தரும் விலகியிருப்பாங்க. நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருந்தப்போ சரி, இப்போ இருக்கிற ஸ்டேஜிலுமே உங்கள் கூட பயணித்த அந்த ஜேர்னியில் வந்த பர்சன்ஸ் எல்லாரும் ஒரு கட்டத்தில் அப்படியே பின்தங்கியிருப்பாங்க. யாருமே இப்போ வரைக்கும் உங்கள் கூட வந்திருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவ்வளோ நிறைய விஷயங்கள், நிறைய நெகட்டிவ் திங்ஸ். அதாவது மகர ராசி யூஸ்வலி நிறைய அவமானங்கள், நிறைய ஒரு கேவலமாக அவங்கள பேசியிருப்பாங்க. ரொம்ப அவங்கள வந்து மனசு உடையிற அளவுக்கு பேசியிருப்பாங்க சுற்றி இருந்தவங்க. பட் இருந்தும் அவ்வளோ தைரியமாக வந்து நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து வந்திருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகேங்களா? உங்கள் ஜேர்னி தனிமையானதாக ஒரு சில பேருக்கு இருந்தாலும் கடைசியில் அதுக்கான ஒர்த் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த 3 months எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீனஸ் ஒரு குட் நியூஸ் இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு விஷயம், ஏதோ ஒரு இதுக்காக பதில் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். Balance, spirituality, practicality, hold your vision. Okay. அதாவது ஒரு 3 மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த கோல் இருக்குன்னு, பர்சனலாக இருக்கட்டும் ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும், அந்த கோலை நீங்கள் அடையிறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் வருங்க. அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒர்க் ரிலேட்டடாக உங்களுக்கான அந்த கோல்ஸை நோக்கி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. கரெக்டாக பர்சனல், ஃபேமிலி ரிலேட்டட் இல்லை ரிலேஷன்ஷிப் வைஸாக ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த கோல் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அது கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்பில் பிளாக்கேஜஸ் வருது அப்படின்னா கொஞ்சம் பாஸ் பண்ணுங்கள். பட் ஸ்டில் அந்த கோல், அந்த விஷன் விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டாம். பிகாஸ் இந்த ஒரு 3 மாதம் கொஞ்சம் ஒரு சேலஞ்சஸ் இருக்கும். உங்களுக்கு மைண்ட் டைவர்ட் ஆகிறதுக்கு நிறைய ஒரு சூழ்நிலைகள் அமையலாம். ஸோ வந்து எமோஷ்னலாக எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க. இந்த 3 மாதம் ஸ்பிரிச்சுவல் ஜோனில் போயிருங்க. நல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ப்ராக்டிக்கல். உங்கள் முன்னாடி என்ன நடக்குது அதுக்கான ஒரு சொல்யூஷனை கொண்டு வாங்க. அதுக்கு ஒரு எமோஷன்ஸை கொடுத்துட்டு அதுக்கு அந்த பர்சன்ஸ்க்கான உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் இருக்கிற பாண்டிங்கை வச்சுட்டு முடிவெடுக்கிறதெல்லாம் வேண்டாம். இது பர்சனலாகவும் சரி, ப்ரொஃபஷனலாகவும் சரி. ஓகேங்களா? பிகாஸ் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் வரும். அது வந்தாலும் அதை நீங்கள் வந்து அனுபவிக்கிறதுக்குள்ளார ஒரு கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் வந்துடும். அந்த நல்ல விஷயம் உங்களுக்கு வந்த வேகமே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த 3 மாதம் கொஞ்சம் அப்படி எமோஷன்ஸ்க்கெலாம் வந்து எந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. உங்களுக்கான அந்த கோல் விஷன் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ டேரோட்டில் நம்ம பார்க்கலாம். Seven of Pentacles, Nine of Cups, Eight of Wands. ஓகே, உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரும், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக நகரும். மேபி நீங்கள் வந்து எல்லாமே அப்படியே நம்ம செஞ்ச ஹார்ட் ஒர்க்லேருந்து எல்லாமே அப்படியே இருக்குது, அடுத்த ஸ்டெப்புக்கு நகரில்லைன்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்லோவாக நகர்ந்துட்டு வருது. மேபி உங்களோட கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் ஆக்சுவலி அது மூவிங்கில் தான் இருக்குது. ஸோ தைரியமாக இருங்க. பொறுமை ரொம்ப முக்கியம். அண்ட் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் சேலஞ்சஸ் வரலாம். ஓகேங்களா? அண்ட் ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு ஹீலிங் கொடுக்கும். ஏதோ ஒரு விஷயம் ஆசைப்பட்டிருப்பீங்க, அது கண்டிப்பாக நடக்கும். உங்களோட ஏதோ ஒரு ஆசைகள் நிறைவேறும். அண்ட் மனசார வந்து எவ்வளவோ சேலஞ்சஸ், எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்திருந்தாலும் ஒரு கைண்ட் ஆஃப் நிம்மதி கிடைக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும்.
ட்ராவலிங் பண்ணுறீங்க, இன்டர்நேஷ்னல் வெளிநாடு போகணும், பிஸ்னஸ் ரிலேட்டடாக போகணும்னா எஸ், வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம். ஓகே, ஹிடன் எனிமீஸ், பி கேர்ஃபுல். யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல வேண்டாம். ஆக்சுவலி ஒரு சில பர்சன்ஸோட ட்ரூ ஃபேஸ் உங்களுக்கு தெரியும். இவ்வளவு நாளாக உங்கள் கூடயே இருந்திருப்பாங்க. உங்களோட லைஃப்பில் நடந்த எல்லா விஷயங்களும், எல்லா பிளாக்கேஜஸ்லேருந்து உங்களுக்கான அந்த மென்டல் ப்ரெஷரை உருவாக்கின வரைக்கும் உங்களை சுற்றி இருந்த அந்த பர்சன்ஸ் தான் உங்கள் கூடயே இருந்து உங்களுக்கு வந்து பேக் ஸ்டெப் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்துட்டு அவங்க யாருன்னே தெரிஞ்சிருக்காது. இன்னுமே அந்த டாக்ஸிக் பர்சனை நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருப்பீங்க. அவங்க உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் மேட்ரு வாங்கிட்டு அப்படியே பின்னாடி போயிட்டு எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஸோ ஹிடன் எனிமீஸ் இருக்காங்க. ஸோ பி கேர்ஃபுல். யாருக்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. அந்த பர்சன் யார் அப்படின்னு இந்த 3 மாதத்தில் ஒரு சில பேருக்கு தெரிய சான்சஸ் இருக்கு. அந்த ஒரு சில உண்மைகள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வரும், ஒரு சில சீக்ரெட்ஸ். மேபி வந்து அது உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தில் ஷாக்கிங்காக இருந்தாலும் அது ஒரு நல்ல விஷயம்தான். ஓகேங்களா? ஏன்னா ஒரு குழப்பம், உங்களுக்கான ஒரு குழப்பங்கிறது சால்வ் ஆகும். எங்கேயோ ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த பிரச்சனை என்னங்கிறதே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா ஓகே, அது எப்படி சால்வ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ சம்திங் உங்களுக்கு கண் பார்வைக்கு வருது. அண்ட் ஒர்க் ரிலேட்டடாகவும் சரி, இப்போ ஒரு பிஸ்னஸ் தொடங்குறீங்க, நியூ ஜாப் ப்ரமோஷன், உங்கள் சேலரி விஷயமாக இருக்கட்டும், அண்ட் பர்சனல் ஃபேமிலி மேட்டர்ஸ், ஹாப்பி நியூஸ், ரிலேஷன்ஷிப் விஷயம், எதையுமே யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப வந்து உங்களை சுற்றி ரொம்ப ஜெல்லஸ், ஈவிலாய், இது மாதிரி நிறைய நெகட்டிவ் இருக்குது. அப்போ உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படியே போயிடும். எதை பண்ணுறதா இருந்தாலும் சீக்ரெட்டாக பண்ணுங்க. ஓகேங்களா? எந்த விஷயம், உங்கள் ஃபேமிலி பற்றி எந்த விஷயமும் யார்ட்டையும் சொல்லாதீங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி கம்யூனிகேஷன் அவ்வளோக்கு யார்ட்டையும் வச்சுக்காதீங்க. யாராவது கேட்டாங்கன்னா கம்மியாக பேசுங்க, கரெக்டாக பேசுங்க, அவ்வளோதான். பிகாஸ் இந்த 3 மாதம் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சேலஞ்சஸ் இருக்கும். ஒரு நல்ல விஷயங்கள் வந்தாலும் சேலஞ்சஸும் இருக்கும். ஸோ அதனால பார்த்துக்கோங்க. அண்டு உங்களோட டேலண்ட், உங்களோட ஸ்கில்ஸ், இதுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் ஆக்சுவலி வந்து நல்ல டேலண்டட் பர்சன்ஸ் தான், நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. ஆனால் அதை வந்து டெவலப் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையல உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களோட டேலண்ட், ஸ்கில்ஸ், இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், ஒரு சில பேர் வந்துட்டு நல்லா ஆர்ட், அதில் வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆர்ட்டு, கிராஃப்ட்டு, இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் ஆரம்பத்தில் அது நல்லா செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. பட் இப்போ ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. பட் கண்டினியூ பண்ணுங்கள். பிகாஸ் அது உங்களுக்கு ஒரு ஹீலிங்காகவும் இருக்கும், உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாகவும் ஒரு ஹெல்ப் பண்ணும். அந்த இது உங்களோட பேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். யாரோ சப்போர்ட்டர்ஸ், லைக் மைண்டட் பர்சன்ஸ் உங்கள் கூட வந்து கொலாபரேட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கான பேஷன், கோல் எதையும் ஸ்டாப் பண்ண வேண்டாம், கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு செலிப்ரேஷன்ஸ் இருக்குங்க. மேபி கெட் டுகெதர் நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா போயிட்டு வாங்க. ஒரு நல்ல ஹாப்பி ஹீலிங்காக இருக்கும். அண்ட் இவ்வளோ ஒரு சேலஞ்ச் சுச்சுவேஷன்லையுமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம்ங்கிறது கிடைக்கும். மேபி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஒரு நியூ பர்சன் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த 3 மாதம் வந்து கொஞ்சம் ஆக்டிவாகவும் இருங்க. அவேர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். உங்களை சுற்றி என்ன நடக்குது, உங்கள் லைஃப்பில் என்ன சேஞ்சஸ் வருது, எப்படி போயிட்டு இருக்கு, அது நீங்கள் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணீங்க அப்படின்னாவே நிறைய ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். மெடிடேஷன், நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்கள் மைண்டை குவைட் பண்ணுங்கள். ஓவர் திங்கிங், பயங்கரமாக ஓவர் திங்கிங் இருக்குது. ஓவர் ப்ரொகாஸ்டினேஷன், ஒன்று பாஸ்ட்டை பற்றி, இல்லையா ஃப்யூச்சரை பற்றி, இல்லையா உங்கள் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனே எனக்கே இப்படி இருக்குது, இன்னுமே லைஃப் இப்படியே போகுதே, ஏதாவது ஒரு யோசனைகள். ஒரு சில பேர் ஒர்க்கை பற்றி யோசிப்பீங்க, வேலை விஷயத்தில் ப்ராப்ளம் இருக்குன்னா அது ரிலேட்டடாக யோசிப்பீங்க. வேலை விஷயம் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடும். ஒர்க் பிளேஸில் எல்லாம் ஹாப்பினஸ் அப்படின்னா அடுத்து வந்து ரிலேஷன்ஷிப்பை பற்றி யோசிப்பீங்க. ஸோ ஏதோ ஒரு தாட்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கு. ஒரு சில பேர் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், தூக்கமே இருக்காது. ஃபஸ்ட்டு உங்களோட மைண்டை குவைட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து யூனிவர்ஸ் உங்களோட கனெக்ட் பண்ணுவாங்க. உங்களோட இன்ட்யூஷன் நல்லா ஒர்க் ஆகும். நேச்சரோட அதிகமாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கான அந்த ஒரு
உங்களுக்கும் யூனிவர்ஸ்க்கும் உள்ள அந்த ஒரு கனெக்ஷன் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகும். அப்போ உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் டைரெக்டாகவே ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அண்ட் எமோஷன்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான், ஸ்பிரிச்சுவல் இந்த 3 மாதம் நல்ல ஸ்பிரிச்சுவல் ஜோனில் போங்க. ப்ராக்டிக்கல், எமோஷன்ஸ்க்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. உங்கள் முன்னாடி வந்துட்டு நிறைய ட்ராமாஸ்லாம் பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் நடக்கும், நல்லா போயிட்டு இருக்கும் ஃபேமிலியில். திடீர்னு ஒரு பிரச்சனை, எப்படி பிரச்சனை வந்துச்சு, ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க தெரியாது. நீங்கள் போயிட்டு உடனே அதுக்கு ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு ஏன் இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்ட்டு வரி பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். எமோஷ்னலி யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங். ஓகேங்களா? இது பார்க்கலாம், ஏஞ்சல் ஆன்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சரி, நீங்கள் செய்கிற ஹார்ட் ஒர்க்குக்கு பலன் இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலி பலன் இருக்குது. ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க, பர்சனல் ப்ரொஃபஷனல் ரெண்டுத்துலையுமே. அதுக்கான அவுட்கம்மை நீங்கள் ரொம்ப மாதமாகவே இல்லை வருஷக்கணக்காகவே வச்சுக்கோங்களேன், ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கான அவுட்கம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணியிருப்பீங்க. பட் ஆக்சுவலி அது உங்களுக்கு பிஹைண்டாக வந்துட்டு நீங்கள் செஞ்ச வேலைக்கான பலன்கிறது இருக்குது. ஆனால் அது உங்கள் கண்ணுக்கு தெரியலங்கிறதுக்காக நீங்கள் கிவ் அப் பண்ணியிருப்பீங்க. இல்லைன்னா அதோட கவலைகளே இருக்கும் உங்களுக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு லேட்டாக கிடைக்கும். லேட்டாக கிடைச்சுன்னா பெஸ்ட்டாக கிடைக்கும்ங்கிறத நம்பணும். நீங்கள் நினச்சதை மீறி உங்களுக்கான ஒரு அந்த பெஸ்ட்டான விஷயங்கள் உங்களுக்கு யூனிவர்ஸ் தருவாங்க. அதுக்கு பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தீங்கன்னா அதுக்கான பலன் இஸ் மோர் abundance. Okay, true love is coming. Believe in magic. Peaceful resolution. Courage. ஏஞ்சல் ஆன்சர்ஸ் வந்துட்டு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. தைரியமாக இருங்க. இவ்வளோ நாளாக வந்துட்டு ரிலேஷன்ஷிப் வைஸில் வந்துட்டு நீங்கள் ஏமாற்றங்கள் தான், அதாவது அதிகமாக லவ் கொடுத்துருப்பீங்க, ஈவன் மணி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க அந்த பர்சனுக்காக. ஆனால் பேக் ஸ்டாப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ட்ரூ லவ் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. கவலைப்பட வேணாம், உங்களுக்கான அந்த ட்ரூ லவ் இஸ் கம்மிங். ஓகேங்களா? அண்ட் ஃபினான்ஷியல் பிளாக்கேஜஸ் ரிலீஸ் ஆகும். தைரியமாக இருங்க. சரியா? ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப அமைதியான முறையில் அது சால்வ் ஆகும். ஸோ பிலீவ் இன் மேஜிக்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அன்எக்ஸ்பெக்டட் டைமில் எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்கும், நல்லதாக நடக்கும். உங்கள் கண்ணுக்கு தெரியலனாலுமே உங்களுக்கு பிஹைண்டாக நல்ல விஷயங்கள் நடக்குது. தைரியமாக இருங்க. ஓகே? கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு சில பிரச்சனைகளை வச்சுட்டு உங்கள் லைஃப் இப்படி தான் நீங்களாம் வந்து எண்டு போட்டுக்க வேண்டாம். யூ ஹாவ் மோர் திங்ஸ், நிறைய இருக்குது லைஃப்பில், ஹாப்பினஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? தைரியமாக இருங்க. ஓகே, தேங்க்யூ. ஸ்டே பிளஸ்ட்.